நமஸ்காரம். மீனாட்சி தாசன் பேசுகிறேன். ஆலயம் அறிவோம் பகுதி 267. திருமலை திருப்பதி திருவேங்கடமுடையான் திருக்கோவிலை பற்றி சொல்லிட்டு வரேன். ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரிணீ தட்டே ரமயா ரமமானாய வெங்கடேஷாய மங்களம். இன்றைக்கு வைகுண்ட ஏகாதசி, அதாவது அமாவாசையிலிருந்து 11வது திதி ஏகாதசி அப்படின்னு சொல்லப்படுறது. ஒரு வருஷத்தில் 24 அல்லது 25 ஏகாதசிகளோ வரும். ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு பெயரும் அதற்கு ஒரு தனி மகத்துவமும் இருக்கு. அதை போன்று இன்றைய ஏகாதசிக்கு வைகுண்ட ஏகாதசி, முக்கோட்டி ஏகாதசி அப்படின்னு பெயர். ரொம்ப விசேஷமான ஒரு ஏகாதசி. இந்த ஏகாதசியில் முறையாக விரதம் இருந்து, எல்லா ஏகாதசிலையும் விரதம் இருக்கணும். ஆனால் இந்த ஏகாதசியில் எப்படி விரதம் இருக்கணுமோ அப்படி முறையாக விரதம் இருந்து பகவத் தியானத்திலேயே இருந்தோம் அப்படின்னா, இந்த ஏகாதசி அன்று போய் நம்ம பெருமாளை சேவித்தோம் அப்படின்னா, வைகுண்ட துவாரத்தின் வழியாக பிரவேசம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மோட்சம் நிச்சயம் அப்படிங்கிறது பெரியவாளுடைய வார்த்தை. அப்படிப்பட்ட வைகுண்ட ஏகாதசி சகல விஷ்ணு ஆலயங்களிலும் கொண்டாடுறான். எல்லா பெருமாள் கோவில்லையும் வைகுண்ட துவாரம் அப்படின்னு சொல்லப்படும் சொர்க்கவாசல் திறக்கிறான். இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, சொர்க்கவாசல்ங்கிறதுக்கு அதுக்குடைய பெயரே கிடையாது. பரமபத வாசல்னு சொன்னாலாவது ஒத்துக்கலாம், இல்லை வைகுண்ட துவாரம் அப்படின்னு சொன்னால் ஒத்துக்கலாம். சொர்க்கவாசல் அப்படின்னா, சொர்க்கம்ங்கிறது வைகுண்டத்தோட கம்பேர் பண்ணும் பொழுது ரொம்ப கீழே இருக்கிற ஒரு இடம். வைகுண்டம் பிறவா நிலையை கொடுக்கும் ஒரு ஆச்சரியமான இடம். அங்கே போனவா திரும்பியே வரமாட்டா, பரமானந்தம் அந்த இடத்துல. ஆனால் சொர்க்கம்ங்கிறது ரொம்ப கம்மியான ஒரு சந்தோஷத்தோட போயிட்டு கொஞ்ச காலத்திலேயே திரும்பி வரக்கூடிய ஒரு இடமா சொர்க்கம் அமையிறது. எனவே அதற்கு பரமபத வாசல் அப்படின்னு சொல்றது தான் இன்னும் பொருத்தமான சால பொருந்திய பெயர். அந்த பரமபத வாசல் எல்லா பெருமாள் கோவில்லையும் இருக்கு, நம்ம கண்ணால சேவிக்கிறோம். ஆனா திருமலையில மட்டும் பரமபத வாசல் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. நீங்களே பாருங்க, நம்ம டிடிடியில் அதாவது எஸ்விபிசி சேனல், அதில் திருமலையில் நடக்கிற எல்லாமே லைவ் வைப்பான். ஏன் நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னா, நம்ம பாதி விஷயம் திருமலைக்கு மேலே போய் நம்மளால் நேராக பார்க்க முடியாது அங்கே இருக்கிற கூட்டத்தில். எனவே எல்லாம் இந்த டிவி மூலமாக நம்ம பார்க்குறோம். அதில் பார்த்தேன்னா எல்லா விஷயத்தையும் லைவ் வைப்பான், பிரம்மோற்சவத்துலேருந்து ஆரம்பிச்சு. ஆனால் வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லும் பொழுது சும்மா கோவில் வாசல்லையே ஏதோ லைவ் மாட்டும் வச்சுட்டே இருப்பான். ஏன்னா இங்கே வைகுண்ட வாசல் கிடையாது. என்ன சுவாமி, இப்போதான் ஸ்லோகம் சொன்னேன், ஸ்ரீ வைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரிணீ தட்டே ரமயா ரமமானாய வெங்கடேஷாய மங்களம்னு வைகுண்டத்தை விட்டு பூலோகம் வந்திருக்கார் பெருமாள். ஒரு வைகுண்ட வாசல் கூடவா வச்சுக்க மாட்டார் அப்படின்னு கேட்டால், அங்கே தான் நீங்கள் நல்லா ஒத்து கவனிக்கணும். வைகுண்ட வாசல் தான் கிடையாது, அதற்கு பதிலாக இங்கே பெருமாள் ஒரு படி மேலே போயிட்டார், வைகுண்ட பிரதட்சிணமே வச்சுட்டார். எல்லா பெருமாள் கோவில்லையும் வைகுண்ட வாசல் தான், ஒரு நிமிஷம் அப்படி கிராஸ் பண்ணிட்டு அந்த பக்கம் வெளியில் வந்துடலாம். ஆனால் திருமலை பூலோக வைகுண்டம், சாக்ஷாத் வைகுண்டத்திலேருந்து பெருமாள் மலைக்கு மேலே தன்னுடைய கால் அப்படியே பதிச்சு இறங்கியிருக்கார். அந்த பதிச்ச இடம்லாம் இன்னி வரைக்கும் இருக்குது, அதோட ஒரிஜினல் திருவடிகளுடைய அச்செல்லாம் இருக்குது இன்னும். அதனால் தன்னுடைய திருவடியை அப்படியே பதிச்சு திருமலைக்கு மேலே இறங்கியிருக்கார் வைகுண்டத்திலேருந்து. அதற்காக இந்த இடத்துக்கு பயங்கர மதிப்பு. எல்லா கோவிலை காட்டிலும் நல்ல வித்தியாசமாக இருக்கணுங்கிறதுக்காக இங்கே பெருமாள் என்ன பண்ணிட்டார், ஒரு படி நன்னா ஒசத்தி வச்சு வைகுண்ட வாசல் தானே ஒரு நிமிஷம் தானே அது,
அதுக்கு பதிலாக இங்கே வைகுண்ட பிரதட்சிணமே வைக்கிறேன்னு சொல்லி ஒரு வைகுண்ட திருச்சுற்றே ஏற்படுத்தி விட்டார். இது யார் கண்ணிலையும் படாத ஒரு விஷயம். அதாவது யார் கண்ணிலையும் படாத விஷயம்னா மறையிற விஷயம் கிடையாது, அங்கதான் இருக்கு, நம்ம சட்டுன்னு பார்க்கறது கிடையாது, அவ்வளவுதான். அவ்வளோ அழகான ஒரு வைகுண்ட பிரதட்சிணம், திருவுண்ணாழி அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு அழகான பிரதட்சிணம் திருச்சுற்று திருமலையில இருக்கு. அது எங்க இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய திருவேங்கடமுடையானுடைய சன்னதியை நன்னா உள்ள போய் சேவிச்சுட்டு வரோம்னு வச்சுக்கோங்க, இல்லை கருட மண்டபத்தோட திரும்பி வரோம்னு வச்சுக்கோங்க. திரும்பி வெளியில வந்துட்டோம்னா அதுக்கு தான் விமான பிரதட்சிணம்னு பேர். அந்த விமான பிரதட்சிணத்தில் அப்படியே சுற்றி போய் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு இடத்துல போய் நம்ம தீர்த்தம் வாங்கிப்போம். அந்த தீர்த்தங்கள்லாம் வாங்கி முடிச்சுட்டு நம்ம நேராக போய் உண்டியலில் போய் காசு போடுவோம். இப்போ இந்த தீர்த்தம் வாங்குற இடத்துலேருந்து ஆரம்பித்து நம்ம உண்டியலில் காசு போகிற இடம் வரைக்கும் நமக்கு தெரியாமையே நமக்கும் பெருமாளுக்கும் இடையில் ஒரு திருச்சுற்று இருக்கிறது, ஒரு பிரகாரமே இருக்கு. அதுக்குள்ள நம்ம என்ன நினைப்போம், இப்போ உள்ள கர்ப்ப கிரகத்தில் பெருமாள் இருக்காருன்னா விமான பிரதட்சிணம், நம்ம அதை சுற்றி இருக்கிற இமீடியட் பிரதட்சிணம் நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, நீங்கள் கவனிச்சேன் அப்படின்னா அந்த விமான பிரதட்சிணத்துக்கும் அந்த கர்ப்ப கிரகத்துக்கும் இடையேயான சுவர் நல்ல ஃப்ளாட்டா ஒண்ணுமே இல்லாம வெறும் சுவரா இருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படிப்பட்ட பெருமாளுக்கு கோவில் எழுப்பின ராஜா வெறும் மொட்டை சுவரா விடமாட்டான். அதுவும் சன்னதியை சுத்தி, கர்ப்ப கிரகம் ரொம்ப முக்கியம், அதை சுத்தி இருக்கிற சுவர் வெறும் மொட்டையா விடமாட்டான். எனவே நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அந்த சவத்துக்கும் உள்ள கர்ப்ப கிரகத்துக்கும் இடையே என்னமோ இருக்கு. அது வேற ஒன்றும் கிடையாது, அதுதான் வைகுண்ட பிரதட்சிணம். அங்க ஒரு திருச்சுற்றே இருக்கு, ஒரு பிரகாரமே இருக்கு. அதைத்தான் இன்றைக்கு திறப்பா திருமலையில சொல்ல போனா திறந்திருப்பா. நேரம் திருமலையில வைகுண்ட ஏகாதசிங்கிறதே ரொம்ப ஆச்சரியமான ஒன்று. என்னன்னா, காலையில பெருமாளுக்கு சுப்பிரபாதம்லாம் ஆனதுக்கப்புறம் தோமால சேவை நடக்கும். பெருமாள் மாலைகளை சூட்டிக்கொள்ளும் ஆச்சரியமான ஒரு வைபவம். அந்த தோமால சேவையின் பொழுது ஜீயர் சுவாமி தான் தலைமையில எல்லா மாலைகளையும் வச்சு பூக்கூடையை கொண்டு வருவார். அப்ப அவ அந்த யமுனோத்துறையிலேருந்து ஆரம்பிச்சு கொடிமரத்தெல்லாம் சுத்தி அந்த பூக்கூடையோட உள்ள போவா. அப்ப உள்ள போகும் பொழுது இந்த கோவில் அர்ச்சகர்கள்லாம் என்ன பண்ணுவா, இந்த வைகுண்ட பிரதட்சிணத்தினுடைய வாசல் தங்கத்திலேயே அழகா பிளேட் பண்ணிருக்கு. அந்த வாசல் நீங்க எங்க பார்க்கணும்னா, நீங்க தரிசனம் முடிச்சுட்டு வெளியில வரையல் தெரியுமா, அந்த விமான பிரதட்சிணத்துல வந்த உடனே ரைட்ல திரும்பி பாருங்கோ, ஒரு இடத்துல தங்க கதவு இருக்கும். அந்த தங்க கதவை தான் திறப்பா இன்றைக்கு காலையில ஒரு 3:30 மணிக்கு. அந்த தங்கக்கதவுக்கு முதல்ல தீபாராதனை காமிச்சிட்டு அந்த தங்கக்கதவை திறந்து அதற்குள்ளதான் இந்த ஜீயர் சுவாமி, ஏகாங்கிகள், மற்ற எல்லாருமே பிரவேசம் பண்ணுவா. தலைமையில பூக்கூடையோட ஜீயர் சுவாமி உள்ள நடப்பார். அவ்வளோ பெரிய பிரகாரம் அது. அந்த பூக்கூடை ரொம்ப பெருசு. அந்த பூக்கூடைய உள்ள எடுத்துட்டு போற அளவுக்கு பெருசா இருக்கணும் அந்த பிரகாரம். அப்பதான் அந்த இடத்துல ஈஸியா நடந்துட்டு வர முடியும். அதனால இவ்வளோ பெரிய பிரகாரத்தை திறந்து உள்ள அப்படி போய் ஜீயர் சுவாமி பிரதட்சிணமா வருவார். அப்ப அந்த பிரகாரத்தை நீங்க பார்க்கணுமே, சாக்ஷாத் வைகுண்டம் தான் சுவாமி. ஏன்னா வலது பக்கம், அந்த பிரகாரத்தோடைய வலது பக்கம் பார்த்தேன்னா மூலவர் எந்த கர்ப்ப கிரகத்தில் இருக்காரோ அந்த கர்ப்ப கிரகத்துடைய சுவர் ரொம்ப அழகிய வேலைப்பாடுகளோடு கூடிய அழகான சுவர். அங்கங்க பில்லரா இருக்கும், அதாவது தூணா இருக்கும். எல்லாமே விஜயநகர ஆர்கிடெக்சர். ஏன்னா விஜயநகர மன்னர்கள் தான் இந்த பிரகாரத்தையே ஏற்படுத்தினா. ஏன் ஏற்படுத்தினா ஒரு சின்ன விஷயம், அதையும் சொல்லிடுறேன். என்னன்னா, மேல இருக்கிற பெருமாளுடைய தங்க விமானம் இருக்கு பத்தியா திருமலையில, அந்த விமானம் வெயிட் தாங்காம கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சது. அதே சமயத்துல அந்த விமானம் கொஞ்சம் பழுதடைஞ்சிருந்தது. இதையெல்லாம் சரி செய்யணும், அந்த விமானத்தை ஒழுங்கா பேலன்ஸ் பண்ணணும்.
ஏன்னா ரொம்ப ஹெவி வெயிட்டை தூக்கி மேலே வச்சுங்கிறதுனால அந்த விமானத்தை வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக என்ன பண்ணா, வெளியில் ஒரு சுவரை எழுப்பி அந்த விமானத்தோடைய வெயிட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணான். அப்பொழுது ஏற்பட்டதுதான் இந்த வைகுண்ட பிரதட்சிணமே. விஜயநகர பேரரசால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அழகான பிரதட்சிணம். இந்த பிரதட்சிணம் இப்போ இந்த திருப்பி பிரதட்சிணத்துக்குள்ளே போயிடுவோம். பார்த்தேன்னா வலது பக்கம் கோவிலுடைய கர்ப்பகிரகம், இடது பக்கம் பார்த்தேன்னா அழகாக விஜயநகர ஆர்கிடெக்சரில் இருக்க தூண்கள், மேலே பார்த்தேன்னா கம்ப்ளீட்டாக புஷ்பத்தால் அலங்காரம் பண்ணியிருப்பான். உள்ள நுழையும் போதே நமக்கு ஏதோ வைகுண்டத்தில் நுழையிற மாதிரியே தான் இருக்கும். அவ்வளோ ரொம்ப அழகாக இருக்கும் இந்த வைகுண்ட பிரதட்சிணம். பார்க்குறதுக்கு மகாபாகியம் பண்ணியிருக்கணும். அந்த வைகுண்ட பிரதட்சிணம் ஃபுல்லாக ஜிஆர் சுவாமி சுற்றி வருவார். கூடவே குட்டிய அகழி வேற இருக்கும். அதாவது சன்னதியை ஒட்டியே ஒரு சின்ன ஒரு பேசேஜ் மாதிரி தண்ணி போகிறதுக்கு. எதுக்கு அப்படின்னா அந்த இடத்துல தண்ணி தேய்க்கினா உள்ளே இருக்க பெருமாள் நல்லா குழுகுழுன்னு இருப்பாருங்கிறதுக்காக. அதை சுற்றி வந்து உள்ள கர்ப்பகிரகத்துக்கு பக்கத்தில் போய் அந்த இடத்துல கர்ப்பகிரகத்துக்குள்ளேயே நுழைஞ்சு எல்லா புஷ்பங்களையும் அர்ச்சக சுவாமிகிட்ட கொடுத்து பெருமாளுக்கு தோமால சேவை பண்ணுவா. அப்போ அந்த திருவேங்கடமுடையான் நீங்கள் சேவிக்கணும் பாருங்கோ. இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு ஸ்பெஷல் அலங்காரம், விசேஷ சமர்ப்பணம். பார்த்தேன்னா திவ்யமாக இருப்பார். ஸ்வர்ண பீதாம்பரங், அதாவது தங்கத்திலேயே கவச்சம் எனக்கு ஃபுல்லாக, இடுப்புலேருந்து ஆரம்பித்து பாதம் வரைக்கும். கைக்கெல்லாம் வஜ்ர கவச்சம், வைரம். தன்னுடைய 4 திருக்கரங்களிலும் சங்கு சக்கரம் முதற்கொண்டு அத்தனையும் வைரம், அத்தனை ஆபரணங்களும் வைரம். தலைமையில அழகான ஒரு வைர கிரீடம், வைர கிளி வேற. மார்கழி மாசத்தினால மார்பிள் 2 திருமார்பு நாச்சர் அப்படியே ஜொலிக்க அவ்வளோ வைர ஆபரணங்கள், ஃபுல்லாக வைரம். நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு பாதத்திலேன்னு கேசம் வரைக்கும் அத்தனையும் வைரம். அவ்வளோ திவ்யமான ஒரு சேவையில் விசேஷ சமர்ப்பணத்தில் இன்றைக்கு திருவேங்கடமுடையான் காட்சி தர, அந்த வைர திருவேங்கடமுடையானுக்கு மேலே அழகழகான புஷ்ப மாலைகள் சாத்தினா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கோ. அதில் கிளி வேற. மார்கழி மாதம் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து வந்த கிளி வேற பெருமாளுடைய இடது தோலை அலங்கரிக்க, அந்த அளவுக்கு அழகான தோமால சேவை முடிஞ்சு அப்புறம் ஒரு நாளுடைய மற்ற விசேஷ பூஜைகள்லாம் நடக்கும். அதை தவிர இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு உற்சவர் மலையப்பன் வெளியில ஏழி இன்றைக்கு 4 மாட வீதிகளிலுமே தங்கத்தேரில் திருவீதி உலா. ரொம்ப பெரிய தேர் இங்கே தங்கத்தேர். அந்த பெரிய தங்கத்தேரில் 4 மாட வீதிகள்லையுமே அழகாக திருவிழா வந்து உள்ளே போய் ரங்க மண்டபத்தில் ஏறி வைகுண்ட ஏகாதேசி ஆஸ்தானம் கண்டருளி அங்கே அப்புறமா சாயங்காலம் மறுபடியும் மாட வீதிகள்லாம் சுற்றி வந்து அத்தியனோற்சவெல்லாம் கண்டருளி திரும்பி சன்னதிக்கு எழுவர். இவ்வளோ விசேஷங்கள் இன்றைக்கு வைகுண்ட ஏகாதசியில். இதில் என்னன்னா ஹைலைட்டே இதான். அந்த ஜிஆர் சுவாமி அந்த வைகுண்ட பிரதட்சிணத்தில் பிரவேசம் பண்ணார்ல, அந்த க்ஷணத்திலேருந்து ஆரம்பித்து நாளை இரவு ஏகாந்த சேவை பரியந்தம் அத்தனை பக்தர்களுமே அந்த வைகுண்ட பிரதட்சிணம் வழியாக போயிட்டு வரலாம். சாக்ஷாத் பூலோக வைகுண்டம்னா அதுதான். தத்விஷ்ணோ பரமம் பதம் சதா பஷ்யந்தி சூரயः திவீவ சச்சுராடதம் தத்விப்ராசோ விபண்யவோ ஜாக்கிரவாகம் சஸ்ஸமிந்ததே விஷ்ணோய பரமம் பதம் அப்படின்னு சொல்ற மாதிரி சாக்ஷாத் பரமபதநாதனான திருவேங்கடமுடையான் வைகுண்டாதிபதி அங்கே நிற்கிறார் உள்ள. பார்த்தேன்னா அவ்வளோ திவ்யமாக இருக்கும் அலங்காரம், வார்த்தையால் வர்ணிக்கவே முடியாது. அதுவும் இப்போ ரீசெண்டாக இந்த அலங்காரத்துக்கு போன வெள்ளிக்கிழமை பண்ணது பயங்கர டைம் வேறு எடுத்தது. அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருப்பா. அந்த அலங்காரத்தோட அந்த உள் பிரதட்சணத்தில் நம்ம சுற்றி வந்தோம்னா வைகுண்டத்தை திருமாமணி மண்டபத்தில் பெருமாள் உட்காந்துருக்க நம்ம அப்படியே அவரை பிரதட்சணம் பண்ணிட்டு வந்த அதே ஃபீலிங் அப்படியே இருக்கும். ஃபீலிங் என்ன, அதுதான் சாக்ஷாத் வைகுண்டமே. அந்த பூலோக வைகுண்டம் திருமலை. அந்த திருமலையில் இன்றைக்கு ஆச்சரியமான வைகுண்ட ஏகாதசி. இன்னைக்கும் நாளைக்கும் போறவா அத்தனை பேருக்கும் பாக்கியம். அத்தனை பேரும் அந்த வைகுண்ட துவாரத்து வழியா அந்த வைகுண்ட பிரதட்சணத்து வழியா சுற்றி வரலாம். அவசியம் எல்லாரும் போகணும். போக முடியாதவா வீட்டிலேருந்தே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அடுத்த வருஷம் கண்டிப்பாக அந்த சான்ஸ் கிடைக்கணும்னு. உங்கள் எல்லாருக்குமே அந்த வைகுண்ட பிரதட்சணத்துக்கு உள்ளே போய் அந்த பெருமாளை நன்னா பிரதட்சணம் பண்ணிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கணும்னு திருமலையப்பனை பிரார்த்தனை பண்ணிப்போம். இதோட இன்றைக்கு அமைவோம்.